வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம டே 10ல ஃபிசிக்ஸ் டாப்பிக்கில் இன்னைக்கு அடுத்த இது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சவுண்டு, அதாவது ஒலியியல். ஸோ டிஎன்பிஎஸ்சி டெட்டு சிடெட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு 25 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு போதிமோர் அகாடமி யூடியூப் சேனல். இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய டவுட்ஸ் கேட்டுக்கலாம். அண்டு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன் அதில் நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கு நீ டீட்டெயில் கேட்டுனா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 10 கீ ஃபேக்ட்ஸ், முக்கிய உண்மைகள் என்னன்னா, ஒளி அலை ஒரு நெட்டலை, லாங்கிட்யூடல் வே, குறுக்கலை அல்ல. சரிங்களா? அது ஏன்னா அது லைட்டு தான், ஒளி. மனித செவி 20 ஹெட்ஸ் டு 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் கேட்கும். ஸோ 20,000 ஹெட்ஸை 20 கிலோ ஹெட்ஸ் அப்படின்னு போட்டுரும் மட்டும் கேட்கும். சோனார் மீயொலியை, அதாவது அல்ட்ராசவுண்டை பயன்படுத்தி கடல் ஆழம் அளவிடுகிறது. டாப்ளர் விளைவு, டாப்ளர் எஃபெக்ட் இயக்கத்தால் அதிர்வெண் மாற்றம். சரிங்களா? டாப்ளர் இயக்கத்தால் அதிர்வெண் மாற்றம். வெற்றிடத்தில் ஒளி பரவாது, ஊடகம் கண்டிப்பாக தேவை. குற்றொலி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ராசோனிக் லெஸ் தென் 20 ஹெட்ஸ், மீயொலி அப்படின்னு சொல்றது அல்ட்ராசோனிக், அது 20,000 ஹெட்ஸ். அதாவது இதுக்கு இடையில தான் நம்ம கேட்க முடியும், அதுக்கு பிலோ அண்ட் அப்பர் நம்ம கேட்க முடியாது. ஸோ மீயொலி, குற்றொலி. 0 டிகிரி செல்சியஸ் காற்றில் ஒளி வேகம் 331, சரிங்களா, 331 மீட்டர் பர் செகண்ட். 20 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கூடி இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடி இருக்கும் ஸ்பீடு. ஸோ 344 மீட்டர் பர் செகண்ட். ஒளி திடப்பொருளில், சாலில அதிகமாக பரவும். ஸோ அதிக வேகம் இருக்கும். ஸோ திரவத்தை விட அதிகமாக இருக்கும். திரவம் வாயுவோட அதிகமாக இருக்கும். ஸோ ஒளி எங்கே அதிகமாக பரவும்னா, எங்கே ஸ்பீடாக அதிக வேகம் இருக்குன்னா சாலில, அதுக்கடுத்து திரவம், அதுக்கடுத்து வாயு. எதிரொலிக்கு, அதாவது எதிரொலின்னா எக்கோ அப்படிம்பாங்க, குறைந்தபட்ச தூரம் எவ்வளோ தேவைன்னா 17.7 மீட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. அப்புறம் வீச்சு, ஆம்பிளிடியூட், உரப்பை, லவுனஸை தீர்மானிக்கும். அதிர்வெண், சுருதியை, பிச்சை தீர்மானிக்கும். இந்த ஒன் வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. ஆம்பிளிடியூட் எதை டிசைட் பண்ணோம் அப்படின்னா லவுனஸை. ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது பிச்சு. ஸோ அதிர்வெண் சுருதி. ஓகே, இப்போ நம்ம 25 கொஸ்டின் பார்க்கலாம். வாட் டைப் ஆஃப் வேவ் இஸ் எ சவுண்ட் வேவ்? குரூப் டெட்டில் கேட்கக்கூடியது. ஒளி அலை என்பது எவ்வகை அலை? லாங்கிட்யூடல் வேவ், நெட்டலை. இப்பதான் பார்த்தோம், நெட்டலை. ஒளி அலைகள் ஊடகத்தின் துகள்கள் பரவும் திசையிலேயே அதிர்வதால் இவை நெட்டலைகள், லாங்கிட்யூடல் வேவ்ஸ் எனப்படும். சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாங்கிட்யூடல் பிகாஸ் பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் parallel to the direction of wave propagation. ஸோ வேவ் எந்த டைரக்ஷன்ல ப்ரொபகேஷன் ஆகுது, அதே பேரலல் தான் அந்த பார்ட்டிகளும் வைப்ரேட் ஆகும். ஸோ சவுண்ட் வேவ் லாங்கிட்யூடல் வேவ் அப்படின்னு சொல்றோம். நினைவு குறிப்பு, ஒளி அலை அப்படின்னா குறுக்கலை, டிரான்ஸ்வர்ஸ் வேவ். நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஒளி அலை அப்படின்னா நெட்டலை, லாங்கிட்யூடல் வேவ். இந்த வேறுபாடு அனைத்து தேர்வும் கேட்கப்படும். ஓகே. ஸோ டிஎம்பிசி குரூப் 2, 4 டெட்லாம் கேட்கக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் சி டெட்ல குரூப்ல கேட்கக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 2, சவுண்ட் கேனாட் டிராவல் த்ரூ. தெரியும், ஒளி எதன் வழியாக பரவ முடியாது அப்படின்னா வேக்கும், வெற்றிட வழியாக பரவாது, ஒளி பரவாது. ஒளி பரவுக்கு கண்டிப்பாக ஊடகம் தேவை, மெட்டீரியல் மீடியம் தேவை. வெற்றிடத்தில் வேக்கும் எந்த ஊடகம் இல்லாத ஒளி பரவாது. ஸ்பேஸ் நீங்க கத்தினால் கேட்க மாட்டீர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஸ்பேஸ் நோ ஒன் கேன் ஹியர் யூ ஸ்கிரீம். வேக்குமில் ஒளி இல்லை என்பதற்கு ஒரு திரைப்பட வசனம் உதவும். ஊடகம் இல்லை, ஒளி இல்லை. சரிங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊடகம் இல்லை, ஒளி இல்லை. அடுத்து டெட்ல, சி டெட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 3, த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் மேக்ஸிமம். இப்போ நம்ம பார்த்தோம் நோட்ஸ்ல, ஒளியின் வேகம் எதில் மிக அதிகமாக இருக்குன்னா திடப்பொருள், சாலில். ஸோ திரவ, வாயு, சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ், ஃபைனலாக கேஸ். ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்ல 5100 மீட்டர் பர் செகண்ட். லிக்யூட்ல வாட்டர் எடுக்கும் போது 1500 மீட்டர் பர் செகண்ட். கேஸஸ், வாயுக்கள்ல, ஏர்ல பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் 331 மீட்டர் பர் செகண்ட். 0 டிகிரி செல்சியஸ், இதே 20 டிகிரினா நம்ம வேற வேலையை பார்த்தோம். திடப்பொருட்களில் துகள்கள் மிக நெருக்கமாக, க்ளோஸ்லி பேக்கடாக இருப்பதால் ஒளி வேகமாக பரவுகிறது. சவுண்ட் டிராவல்ஸ் ஃபாஸ்டஸ்ட் இன் த சாலிட் பிகாஸ் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட். டெட்ல, டிஎம்பிசி எல்லாம் சி டெட்லாம் கேட்கக்கூடியது. அதே மாதிரி தான் டெட்டு, சி டெட்ல கேட்கக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 4, த ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் ஃபார் த ஹியூமன் இயர். மனித செவியால் கேட்கக்கூடிய ஒளியின் அதிர்வெண் வரம்பு நம்ம பார்த்தோம் 20 ஹெட்ஸ் டு 20,000 ஹெட்ஸ். அது 20 கிலோ ஹெட்ஸ் கூட சொல்லுவாங்க.
இந்த அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி வரம்பிற்குள் உள்ள ஒலிகளை மட்டும் மனிதர்களால் கேட்க முடியும். ஹெட்ஸ், ஹச்இசட்னா ஹெட்ஸ், அதிர்வெண்ணுடைய அலகு. The human ear can only perceive frequencies between 20 Hz to 20,000 20 kilohertz or 20,000 Hz. ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து டிஎம்பிஎஸ்சி குரூப் 2 டெட்லாம் கேட்கக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 5. சவுண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பிலோ 20 ஹெட்ஸ் ஆர் கால்டு. 20 ஹெட்ஸுக்கும் குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலிகள் எவ்வாறு அழைக்கப்படும்னா அதுதான் இன்ஃப்ராசோனிக் குற்றொலி. ஓகே, இன்ஃப்ராசோனிக்னா 20 ஹெட்ஸுக்கு கீழே யானை, திமிங்கலம் வந்து இந்த இதெல்லாம் உணரும். ஆடிபிள் நம்மளால கேட்கக்கூடியது. ஸோ கேட்பொலி 20 ஹெட்ஸ் 20,000 ஹெட்ஸ் மனித கேட்பு வரம்பு. அல்ட்ராசோனிக் மீயொலி வந்து 20,000 ஹெட்ஸை விட அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ வௌவால், டால்ஃபின்லாம் அதை வந்து உணரும். சரிங்களா, அதை ப்ரொடியூஸும் பண்ணும். இவ்வகை குற்றொலிகளை இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் மனிதர்களால் கேட்க முடியாது, ஆனால் யானைகள் மற்றும் திமிங்களும் உணரும். இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் cannot be heard by humans but can be sensed by elephants. சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டெட்டில் குரூப்பில் கேட்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 6. The phenomenon of repetition of sound due to reflection. ஒலி எதிரொலிப்பதின் காரணமாக மீண்டும் கேட்கும் நிகழ்வு தான் எக்கோ. எக்கோனா எதிரொலி, எதிரொலினா சவுண்ட் ரெஃப்ளெக்ஷன். ஒலியான ஒரு தடையின் மீது பட்டு மீண்டும் பிரதிபலிப்பது இது ரெஃப்ளெக்ஷன், எதிரொலி எனப்படும், எக்கோ எனப்படும். குறைந்தபட்ச தூரம் எவ்வளோ இருக்குன்னா 17.2 மீட்டர் தேவை. இந்த 17.2 மீட்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 குரூப்ல நியூமரிக்கல் ஒரு சம்மு. டு ஹியர் ஏ டிஸ்டிங்க்ட் எக்கோ த மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வுட் பி. இதுதான் நம்ம போன தடவை பார்த்தோம், அதை கொஞ்சம் மாற்றியும் வைப்பாங்க. தெளிவான எதிரொலியை கேட்க எதிரொலிக்கும் பரப்பு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொலைவு. இங்கேருந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அந்த எதிரொலிக்கும் பரப்பு எவ்வளோ குறிப்பிட்ட, அதாவது ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ்னா பார்த்தீங்கன்னா 17.2 மீட்டர், 17.2 மீட்டர் தூரம். டி இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு டி பை 2. சரிங்களா, அப்போ நம்ம அடுத்து விக்கு வந்து நம்ம அந்த 20 டிகிரி செல்சியஸ் அடுத்ததே போடுறோம், 344. டி வந்து 0.1 பை 2 அப்படி போட்டால் 17.2 அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ மனித செவியோட ப்ரெசிஷன் 1/10 செகண்ட், அதனால நம்ம 0.1 செகண்ட்னு எடுத்துக்கோம். 20 டிகிரி செல்சியஸ் 20 டிகிரி செல்சியஸில் காற்றில் ஏரில் ஸ்பீடு அந்த ஒலி சவுண்டோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 344 மீட்டர் பர் செகண்ட். அதனால இதெல்லாம் எடுத்துருக்கோம். சரிங்களா, அந்த 0.1 ஏன் வந்ததுன்னு பார்த்துக்கோங்க. ஒளியின் வேகம் மற்றும் மனித செவியின் உணர்ந்த ப்ரெசிஷன் சவுண்ட் 0.1 செகண்ட். இதை கூட ஒரு நோட கேட்பாங்க. அடிப்படை இந்த தொலைவு கணக்கிடப்படுகிறது. 17.2 மீட்டர் என்ற நியூமரிக்கல் வேல்யூ மிக முக்கியம். சில தேர்வுகள் 34 என்ற ஆப்ஷன் கொடுத்து கன்ஃபியூஸ் செய்யும். 34னா அது ஒட்டுமொத்த தொலைவு, 17.2னா ஒரு திசை மட்டும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் ரொம்ப அலாட்டாக இந்த இடத்துல பார்த்தவங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க. போயிட்டு வர்றதுன்னா 34, ஏன்னா அதோடைய அந்த டபுள். இல்லை ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான் கேட்டிருக்காங்கன்னா 17.2. குரூப்ல சீட்டில் கேட்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 8. அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் ஆர் யூஸ்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிவைசஸ். மீ ஒலி அலைகள் பின்வரும் எந்த கருவியில் பயன்படுகின்றன. சோனார் நம்ம பார்த்தோமா, நோட்ஸ்லேயே பார்த்தோமா, சோனாரில் யூஸ் ஆகுது. சோனார்னா அதோடைய எக்ஸ்பென்ஷன் சவுண்டு நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் பார்த்துக்கோங்க. ரேடார்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். சோனார் வந்து கடலுடைய ஆழத்தை, ஓசன் டெப்த் அளவிடும் நீரில் மூழ்கிய பொருட்களை, சப்மரைன்ஸ் கண்டறியும் மீன் ஒளியை பயன்படுத்துகிறது. ரேடார் வந்து ரேடியோ அலைகளை பயன்படுத்துகிறது. மருத்துவமனையில் பயன்படும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், கர்ப்பகால ஸ்கேன் பண்ணுவாங்களே, அது கூட மீயொலி அலைகளை அல்ட்ராசோனிக் வேவ் தான் பயன்படுத்துகிறது. அடுத்து டிஎம்பிஎஸ்சி டெட்ல சீட்டில் கேட்கக்கூடியது 9th கொஸ்டின். த பிச் ஆஃப் த சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒளியின் சுருதி அப்படிங்கிறது பிச்சு எதை பொறுத்து அமைகிறதுனா ஃப்ரீக்வன்சி பொறுத்து அமைகிறது. சுருதிங்கட்டா ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண். சுருதி அதிகரிச்சா அதிர்வெண் அதிகரிக்கும். ஃப்ரீக்வன்சி அதிகரிச்சா நமக்கு வந்து அந்த அதிர்வெண் அந்த பிச்சு அதிகரிக்கும் போது எதுவும் ஃப்ரீக்வன்சி நம்ம பார்க்கணும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிச்சு சுருதி, ஃப்ரீக்வன்சி அதிர்வெண், ஹெட்ஸு. லவுட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உரப்பு, ஆம்ப்ளிடியூட் வீச்சு. குவாலிட்டி இல்லை டிம்பர் அப்படிங்கிறது தரம். அந்த தரம் வந்து வேவ் ஃபார்ம் அலை வடிவத்தை பொறுத்து இருக்கு. இதுதான் அந்த ஒளியோட பண்புகள். அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி அதிகரித்தா ஒளியும் சுருதியும் பிச்சும் அதிகரிக்கும். பெண் குரல் ஃபீமேல் வாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதிக சுருதி, அதிக பிச்சு இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, அதிக அதிர்வெண் இருக்கும். ஹையர் ஃப்ரீக்வன்சி, ஹையர் பிச். டிஎம்பிஎஸ்சி டெட்ல கேட்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 10. லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் மெஷர்ட் இன். ஒளியின் உரப்பு அல்லது சத்தத்தின் அளவு எதை கொண்டு அளவிடப்படுகிறதுனா டெசிபல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒளியின் உரப்பு
லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு கேட்பாங்க, இல்லை சத்தத்தின் அளவு. சரிங்களா? டெசிபல். டிபி அப்படின்னு போடும், டெசிபல். பார்த்துக்கோங்க. ஹெட்ஸ் அது வந்து அதிர்வெண் அலகு. அலெக்சாண்டர் கிரகாம்பல் நினைவாக டெசிபல் என்று பெயர்பட்டது. 0 டெசிபல்னா அமைதி, அதே 120 டெசிபல்னா வலி ஏற்படுத்தும் ஒலி அளவு. அடுத்து டிஎம்பிஎஸ்சியில் டெட்டில் கேட்கக்கூடியது கொஸ்டின் 11. The precision of sound in a big hall due to repeated reflection is. பெரிய அரங்குகளில் ஒளி மீண்டும் மீண்டும் எதிரொலிப்பதால் நீடித்திருக்கும் நிகழ்வு எது அப்படின்னா ரிவர்பரேஷன். நம்ம 0.1லாம் பார்த்தோம், அப்படிதானே அது ப்ரெசிஷன். ஸோ பெரிய அரங்குல இந்த ஒளி மீண்டும் மீண்டும் எதிரொலிக்கும். அப்படி எதிரொலிப்பதால் நீடித்திருக்கும் நிகழ்வு பேர் ரிவர்பரேஷன், முழக்கம் அப்படின்னு பேரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. எக்கோனா எதிரொலிக்கும், ஒளி நிறுத்தப்பட்ட பிறகு கேட்கும் தனி ஒளி. ரிவர்பரேஷனா ஒளி நிறுத்தப்பட்ட பிறகும் நீடிக்கும் நிலை. சரிங்களா? இடம் திரையரங்குகள், கோயில், மாபெரும் அரங்குகள்லாம் நீங்க அதை வந்து பார்க்கலாம். ரிவர்பரேஷன் முழக்கம் ஒளியின் தரம் மற்றும் தெளிவை குறைக்கக்கூடும். அடுத்தன இதாக கேட்கும் போது நமக்கு அந்த சவுண்டு குவாலிட்டியாக கம்மியாகும், தெளிவாகவும் கூட தெரியாது. திரையரங்களில் ஒளி உறிஞ்சும் பொருட்கள் அதுக்கு தான் வச்சிருப்பாங்க, சவுண்ட் அப்சர்விங் மெட்டீரியல் வச்சிருப்பாங்க. இதை கட்டுப்படுத்துகிறார்கள். டிஎம்பிசி குரூப் 2-4 நியூமரிக்கல் 12th question. The speed of sound in a dry air at 0 degrees Celsius is approximately. 0 டிகிரி செல்சியஸ் காற்றில் ஒளியின் வேகம் தோராயமாக எவ்வளோனா நம்ம 331 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற பார்த்தோம். இது 20 மட்டும்தான் 344. நினைவு குறிப்பு, ஒவ்வொரு 1 டிகிரி செல்சியஸ் உயருக்கும் 0. அதாவது ப்ளஸ் 0.61 மீட்டர் பர் செகண்ட் அதிகரிக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு, நம்ம புக்லையும் இருக்கு. ஸோ எவரி 1 டிகிரி செல்சியஸுக்கு ப்ளஸ் 0.61 மீட்டர் பர் செகண்ட் அதிகரிக்கும். வெப்பநிலை டெம்பரேச்சர் பொறுத்து ஒளியின் வேகம் மாறும், நம்ம அதை பார்த்தோம். 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் என்பது ஒளியின் வேகம், அது ஸ்பீட் ஆஃப் லைட், ஒளி அல்ல. டிஎம்பிஎஸ்சியில் சீட்டில் கேட்கக்கூடிய 13th question. விச் அனிமல் கேன் ப்ரொடியூஸ் அண்ட் ஹியர் அல்ட்ராசோனிக் சவுண்ட்? மீ ஒளியை உருவாக்கி கேட்கக்கூடிய விலங்கு வௌவால். அது உருவாக்கவும் செய்யும், கேட்கவும் செய்யும். வௌவால், பேட், வௌவால். ஸோ எக்கோலொகேஷன் பயன்படுத்துகிறது. வௌவால்கள், பேட்ஸ் மீ ஒளியை அல்ட்ராசவுண்ட் பயன்படுத்தி இருட்டில் தங்கள் பாதையை கண்டறியினா இதை எக்கோலொகேஷன், எதிரொலி இடம் கண்டறிதல் அப்படிங்கிறதுனா. யானை வந்து குற்றொலி, அது இன்ஃப்ராசோனிக். நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 20 கிலோஹெர்ட்ஸ் தான், அது அதை விட அதிகம். பேட் அல்ட்ராசோனிக், எக்கோலொகேஷன். எலிஃபண்ட்னா இன்ஃப்ராசோனிக் குற்றொலி. ஹியூமன் ஆடிபிள் கேட்பொலி. அடுத்து டிஎம்பிசி டெட்டில் கேட்கக்கூடியது 14th question. த யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ், அதிர்வெண் ஃப்ரீக்வன்சியின் அலகு ஹெட்ஸ். நமக்கு தெரியும், ஹெச், ஹெட்ஸ். டெசிபல், எம்எஸ், ஸ்பீட் யூனிட்டு, அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஹெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வினாடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கையே, நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் பெர் செகண்ட். சரிங்களா? அதிர்வெண். ஜெர்மன் பிசிஸ்ட் ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் நினைவாக ஹெட்ஸ் என பயன்படுகிறது. சரிங்களா? ஓகே. டிஎம்பிஎஸ்சி குரூப் 2 டெட்டில் கேட்கக்கூடிய 15th question. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் டேஸ் இன் ஹியூமிட் ஏர் தென் இன் ட்ரை ஏர். உலர்ந்த காற்றை விட ஈரப்பதம் உள்ள காற்றில் ஒளியின் திசைவேகம் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அதனால அந்த ஒரு மழை காலத்துலாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு நம்ம ஸ்பீடாக வந்து ரீச் ஆகும். ஸோ ஈரப்பதம் உள்ள காற்றில் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும். ஓகே. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் மோர் இன் ஹியூமிட் ஏர் தென் ட்ரை ஏர். அதிகமாக ஈரப்பத காற்றில் ஒளி வேகம் அதிகம். ஈரப்பதம் அப்படின்னு ஹியூமிடிட்டி அதிகரிக்கும் போது காற்றில் நீராவி, வாட்டர் வேப்பர் அதிகமாகி காற்றின் அடர்த்தி குறைகிறது. அடர்த்தி குறைந்தால் ஒளியின் வேகம் அதிகரிக்கும். நினைவு குறிப்பு, கனமான ஆக்சிஜன், நைட்ரஜன் இருந்தால் நீருடைய H2O மூலக்கூறுகள் இடம்பெறும். ஸோ அடர்த்தி குறையும் அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 16th டிஎம்பிசி சீட்டெட்டில் ஸ்டெதஸ்கோப் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப். ஸ்டெதஸ்கோப் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதுனா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் சவுண்ட், ஒளியின் பலமுறை எதிரொலிப்பு. ஓகே, இதுதான் ஆன்சர். இதய துடிப்பு, ஹார்ட் பீட் ஒளியானது ஸ்டெதஸ்கோப் குழாயின் வழியாக பலமுறை எதிரொலித்து மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் மருத்துவரோட செவியை அடைகிறது. இதை மெடிக்கல் அக்காஸ்டிக்ஸ் என்கிறோம். ஸ்டெதஸ்கோப்பை ரெனே லேனன்ஸ் அப்படிங்கிற 1816 கண்டுபிடித்தார். இதே மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் கொள்கையில் ஹியரிங் ட்ரம்பட், செவிப்பறை உதவி கருவிகளும் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்பிஎஸ்சி டெட் சி டெட்டில் கேட்கறது 17th question. வாட் ஹேப்பன்ஸ் டு த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ்? நல்லாவே பார்த்தாச்சு. வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒளியின் வேகம் என்ன ஆகும்னா இன்க்ரீசஸ், அதிகரிக்கும்.
வெப்பம் அதிகரிக்கும், ஒளியின் வேகம் அதிகரிக்கும். ஒவ்வொரு 1 டிகிரி செல்சியஸுக்கும் ஒளியின் வேகம் கூட தான் செய்யும். 0.61 மீட்டர் பர் செகண்ட் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதான் V இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இங்கே போட்டிருக்கோம். இந்த ஃபார்முலா பாருங்க, 331 அப்படிங்கிறது 0 டிகிரி. அது கூட 0.61 இன்ட்டு டி மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே டீங்கிறது டெம்பரேச்சர், எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன் டிகிரி செல்சியஸ். ஸோ வெப்பநிலை அதிகரிக்கும் போது காற்று மூலக்கூறுகளின் ஏர் மாலிகுலின் இயக்காற்ற கைனடிக் எனர்ஜி அதிகரிக்கும். இதனால் ஒளி வேகமாக பரவும். ஓகே, the speed of sound increases by 0.61 meter per second for every 1 degree Celsius rise in temperature. TNBC group இது 18th question. The instrument used to study the vibration of strings. இழுத்து கட்டப்பட்ட கம்பிகளின் அதிர்வுகளை ஆய்வு செய்ய பயன்படும் கருவி எது அப்படின்னா சோனோமீட்டர். சோனோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோனோமீட்டர் அப்படின்னா இப்போ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சயின்ஸ் இசைக்கருவி அறிவியல் பார்த்தீங்கன்னா சோனோமீட்டர் கம்பி அதிர்வு ஆய்வு. பேரோமீட்டர் அப்படின்னு சொல்றது காற்று அழுத்தம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஹைட்ரோமீட்டர் அப்படின்னா திரவ அடர்த்தி, லிக்யூடோட டென்சிட்டி பார்க்கறது. சோனாமீட்டர் இசைக்கருவிகளின் கம்பிகள் மியூசிக் ஸ்ட்ரிங்ஸ் எவ்வாறு அதிர்கின்றன என்பதை ஆய்வு செய்ய பயன்படுகிறது சோனாமீட்டர். இது அதிர்வெண், நீளம் மற்றும் இழுவிசை டென்ஷன் ஆகியவற்றின் உறவை விளக்குகிறது. அடுத்து 19th கொஸ்டின், டிஎம்பிசி டெட்ல சீட்ல கேட்கக்கூடியது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 கான்சிக்யூட்டிவ் கம்ப்ரஷன்ஸ். அடுத்தடுத்த 2 நெருக்கங்கள், சரிங்களா, கம்ப்ரஷன் வாங்க, இடைப்பட்ட தூரம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா அதுதான் வேவ் லென்த், அலைநீளம், லாம்டா அப்படிம்பாங்க. சரிங்களா, போட்டிருக்கு வேவ் லென்த். ஆம்பிளிட்யூட்னா ஏ, டைம் டி. 2 நெருக்கங்கள் கம்ப்ரஷன் அல்லது 2 நிகழ்வுகள் ரேர்ஃபேக்ஷன், இதுக்கு இடைப்பட்ட தூரம் தான் அலைநீளம், லாம்டா. சூத்திரம் வந்து V இஸ் ஈக்குவல் டு அதை விங்கிற சாரி அதை வந்து V வெலாசிட்டி ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா அதிர்வெண் இன்ட்டு அலைநீளம், ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த், அதுதான் ஸ்பீடு. ஸோ V இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு லாம்டா. அடுத்து டிஎம்பிசி டெட்டு சீட்டில் கேட்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 20. லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன். ஒளியின் உரப்பு, லவுட்னஸ் எதை பொறுத்து அமைகிறதுனா ஆம்பிளிட்யூடை பொறுத்து அமைகிறது, வீச்சு. சரிங்களா, ஒளியின் லவுட்னஸ் வந்து வீச்சு, நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஃப்ரீக்வன்சிங்கிற வேற, பிச்சு, இது வந்து லவுட்னஸ், உரப்பு வந்து எதை பொறுத்து அமைகிறதுனா ஆம்பிளிட்யூட். ஸோ உரப்புங்கிறது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு போட்டு வீச்சு ஸ்கொயர், லவுட்னஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆம்பிளிட்யூட் ஸ்கொயர். எப்படி கூடுது பார்த்தீங்களா, ஆம்பிளிட்யூட் கூடும் போது அந்த அளவுக்கு லவுட்னஸ் கூடுது. வீச்சு ஆம்பிளிட்யூட் அதிகமாக இருந்தால் ஒளியின் சத்தமும் லவுட்னஸ் அதிகமாக இருக்கும், வீச்சு அதிகமாக இருந்தால். உரப்பு வீச்சின் வர்க்கத்திற்கு ஆம்பிளிட்யூட் ஸ்கொயருக்கு நேர் விதத்தில் இருக்கும். லவுட்னஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்பிளிட்யூட் ஆஃப் தி வைப்ரேஷன். இந்த ஃபார்முலா பார்த்துங்க, உரப்பு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வீச்சு ஸ்கொயர். டிஎம்பிசி குரூப்ல கேட்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 21. சூப்பர்சோனிக் ஸ்பீடு ரெஃபர்ஸ் டு த ஸ்பீடு கிரேட்டர் தன். சூப்பர்சோனிக் வேகம் என்பது எதை விட அதிகமான வேகம்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட், சூப்பர்சோனிக்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டை விட அதிகமானது, கிரேட்டர் தன் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், ஒளியின் வேகத்தை விட அதிகம். அதாவது ஒளியின் வேகம் நம்ம வந்து ஒரு 331 அந்த மாதிரி சொல்கிறோமா, ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக 340 நடக்கும், அதை விட அதிகமாகும், கிரேட்டர் தென் 340 மீட்டர் பர் செகண்ட். சப்சோனிக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒளியின் வேகம் அப்போ மார்ச் போட்டு லெஸ் தென் 1. டிரான்சோனிக் ஒளி வேகம் பார்த்தீங்கன்னா மார்ச் இஸ் அப்ராக்சிமேட் 1. சூப்பர்சோனிக் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா, சூப்பர்சோனிக் அப்படின்னு சொல்லணும்னா சூப்பர்சோனிக் அப்படிங்கிற போது ஒளி வேகம் மேட்ச் வந்து கிரேட்டர் தென் 1. ஸோ லெஸ் தென் 1 அப்ராக்சிமேட் 1லாம் பார்த்துரும். சப்சோனிக் சூப்பர். ஹைப்பர்சோனிக்ங்கிறது கிரேட்டர் தென் 5 இன்ட்டு ஒளி வேகம். ஸோ அதாவது எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மேட்ச் வந்து 5 விட அதிகமாக இருக்கும், அதுதான் ஹைப்பர்சோனிக். கான்கிராட், ஃபைட்டர் ஜெட்ஸ் போன்ற சூப்பர்சோனிக் விமானங்கள் ஒளியின் வேகத்தை விட வேகமாக செல்லும். இவை சோனிக் பூம், ஒளி வெடிப்பு ஏற்படுத்தும். கொஸ்டின் நம்பர் 22. டிஎம்பிசி டெட்ல சீட்டில் கேட்கறது ஸ்டடி ஆஃப் சவுண்ட் இஸ் கால்ட். ஒளியியல் பற்றிய படிப்பின் பெயர் அக்காஸ்டிக்ஸ். ஸோ தமிழில் இது இங்கேயே ஒளியியல்னு இருக்கு, அதனால அக்காஸ்டிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அக்காஸ்டிக்ஸ்னா ஒளியியல், அக்காஸ்டிக்ஸ்னா ஒளியை பற்றி படிக்கிறது. ஆப்டிக்ஸ்னா ஒளியியல், ஒளி லைட்டை பற்றி படிக்கிறது. சீஸ்மாலஜி அப்படின்னா அதிர்வியல், அதாவது நிலநடுக்கம் அதை பற்றி படிக்கிறது, எர்த்குவேக்கை பற்றி படிக்கிறது. தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா வெப்ப இயக்கவியல், வெப்பத்தை பற்றி படிக்கிறது. அக்காஸ்டிக்ஸ் ஒளியியல் என்பது ஒளியின் உற்பத்தி, ப்ரொடக்ஷன், பரவல், ப்ரொபகேஷன், விளைவுகள், எஃபெக்ட்ஸ் பற்றிய அறிவியல் கிளையாகும். கொஸ்டின் நம்பர் 23. டிஎம்பிசி டெட்ல சீட்டில் கேட்கறது த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் ஃப்ரம் இட்ஸ் மீன் பொசிஷன். அதிர்வரும் துகள் மைய நிலையிலிருந்து மீன் பொசிஷன்லேருந்து அடையும் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி எதுனா அதுதான் ஆம்பிளிட்யூட் வீச்சு.
அந்த மீன் பொசிஷன்ல மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அடையும், அதிகபட்ச இடப்பெயர்ச்சி. அதான் சரிங்களா போட்டிருக்கோம். ஆம்ப்ளிடியூட் வீச்சு என்பது அதிர்வெண் துகள் மைய நிலையிலிருந்து அடையும் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி, மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ஒளியின் சக்தி மற்றும் உரப்பை லவ்னஸ் தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒளியின் சக்தி மற்றும் உரப்பை லவ்னஸ் தீர்மானிக்கிறது. ஓகே, அடுத்து டிஎன்பிஎஸ்சி டெட்ல கேட்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 24. A tuning fork is used to produce. இசைக்கவை டியூனிங் ஃபோர்க் எதை உருவாக்க பயன்படுகிறதுனா சவுண்ட் ஆஃப் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி, குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி. டியூனிங் ஃபோர்க் இசைக்கவை வந்து சவுண்ட் ஆஃப் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி, குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி. பியூர் டோன் இசைக்கவை டியூனிங் ஃபோர் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி மட்டும் அதிர்வுற்று தூய ஒளியை பியூர் டோன் உருவாக்குகிறது. இது ஆய்வகங்களில் அதிர்வெண்ணை கணக்கிடவும் அது கேலிபிரேட்டிங் இசைக்கருவிகளை சரிப்படுத்தவும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 25 டிஎம்பிஎஸ்சியில் சீட்டில் கேட்கக்கூடியது. த சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் ஹியர் பை த லிசனர் டியூ டு ரிலேட்டிவ் மோஷன் இஸ் கால்டு. சார்பு இயக்கத்தினால் ரிலேட்டிவ் மோஷன் கேட்கும் ஒளியின் அதிர்வெண்ணில் ஏற்படும் மாற்றம் தான் டாப்லர் எஃபெக்ட். ஒரு கார் முன்னாடி வருது பின்னாடி வருதுன்னா சவுண்டு கம்மியாகுது. ஸோ டாப்லர் எஃபெக்ட், டாப்லர் விளைவு. கிறிஸ்டியன் டாப்லர் 1842 1842 சொன்னார் அந்த கான்செப்ட். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், ஆம்புலன்ஸ் நம்ம நோக்கி வரும்போது சத்தம் அதிகமாக இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சி. ஆம்புலன்ஸ் நம்ம விட்டு செல்லும் போது சத்தம் குறைவாக, லோ ஃப்ரீக்வன்சி. இதுவே டாப்லர் எஃபெக்ட். சயின்டிஃபிக் எஃபெக்ட்ஸ் கம்பேரிசன், விளைவுகள் ஒப்பீடு. ராமன் எஃபெக்ட், ராமன் விளைவு என்ன சொன்னார்? ஒளி சிதறல். சர் சி.வி. ராமன் கண்டுபிடித்தார், நோபல் பிரைஸ் வந்து 1930. டிண்டால் எஃபெக்ட், கூழ்மங்களில் ஒளியின் சிதறல். டாப்லர் எஃபெக்ட், இயக்கத்தினால் அதிர்வெண் மாற்றம். சரிங்களா, இதுதான் இந்த 25 கொஸ்டின். ஸோ மீதி உள்ள டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த நோட்ஸை பாருங்கள். எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.